இந்த இடத்திலே வந்திருக்கிற தேவ ஊழியர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து இந்த இடத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். நான் இலங்கை தேசத்திலே மன்னார் என்கிற பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த இடத்திலே என்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வதிலே தேவனுக்கு நான் நன்றியை சொல்கிறேன், தேவனை துதிக்கிறேன். எனக்கு ஒரு 13 வயது இருக்கும்போது இலங்கையிலே நடந்த அந்த யுத்த சம்பவத்திலே, அந்த யுத்தத்திலே என்னுடைய தகப்பன் இலங்கை இராணுவத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டார். அந்த நேரத்திலே எனக்கு 13 வயதாக இருந்தது. என்னுடைய தாய் இளம் வயதிலே விதவையாக்கப்பட்டார். எனக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்கள். நானும் 2 சகோதரருமாக 3 பேர் என்னுடைய குடும்பத்திலே. இளம் வயதிலே விதவையாக்கப்பட்டபடியால் என்னுடைய தாயினால் என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு முடியாமல் இருந்தது. என்னுடைய குடும்பத்தின் பொருளாதார சுமை அவரை வாட்டி வதைத்தது. அதோடு கூட இடப்பெயர்வுகளாலும் யுத்தத்தினாலும் முகாம்களிலே வசித்து வந்த எங்களை என்னுடைய தாய் ஒரு முடிவெடுத்தார்கள். இந்த பொருளாதார சுமையால் என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாது. ஆகவே என்னுடைய மூத்த மகனை ஒரு இல்லத்திலே சேர்த்து விடுகிறேன். அனாதை இல்லம் என்று சொல்லுவார்கள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை சேர்க்கிற இடம். ஆகவே என்னுடைய தாயார் எனக்கு 14 வயது இருக்கும் பொழுது அந்த அனாதை இல்லத்திலே என்னை சேர்த்து விட்டார்கள். நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய தாய் வழியிலும் சரி, என்னுடைய தகப்பன் வழியிலும் சரி, நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என்ன விதிவிலக்கென்றால், நான் சேர்க்கப்பட்ட அந்த இல்லத்திலே அங்கே அந்நிய தேவர்களை மாத்திரம்தான் ஆராதிக்க முடியும். அங்கே இருந்த ரூல்ஸ் அது மாத்திரம்தான். அங்கே அந்த இல்லத்தை நடத்துபவர்கள் வைத்திருந்த ரூல்ஸ் அது மாத்திரம்தான். விரும்பியோ விரும்பாமலோ நான் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற ஒரு நபராக மாற்றப்பட்டேன். 1 மாதம் சென்றது, 2 மாதம் சென்றது. அதுவே எனக்கு பழக்கமாகி போய்விட்டது. அதுவே எனக்கு ஒரு வாஞ்சியாகி விட்டது. அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி 5 மணி வரை அங்கே பஜனைகள் செய்வோம். அங்கே இருந்த கூட்டமாக, அனாதைகளாக இருந்த சிறுவர்களாக சேர்ந்து அந்த அந்நிய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம். அதன் பின்பு சில உடற்பயிற்சிகளை செய்வோம். பின்னர் பாடசாலைக்கு செல்வோம், வருவோம். அந்த இல்லத்திலே தான் இருப்போம், வெளியே செல்ல முடியாது. அங்கே 5 வருடம் இருந்தேன். வெளி உலகம் தெரியாது. அங்கே இருந்த ரூல்ஸ் அப்படித்தான். வெள்ளிக்கிழமைகளிலே அந்த அந்நிய தேவர்களை ஆராதிக்கும்படியாக அருகில் இருந்த ஒரு ஆலயத்திற்கு குளித்து முழுகி பரிசுத்தம் என்று உலகத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தத்தோடு போய் அங்கே ஆராதனை செய்துவிட்டு வருவோம். இப்படியாக 5 வருடங்கள் கடந்து சென்றது. எனக்கு ஒரு 18 வயது இருக்கும். என்னுடைய பாடசாலை படிப்பு முடிந்தவுடன் நான் மறுபடியும் வீட்டுக்கு சென்றேன். ஆனால் வீட்டுக்கு சென்றால் என்னுடைய தாயை எனக்கு பிடிக்கவில்லை. என்னுடைய சகோதரர்களோடு சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை. ஏனென்று தெரியவில்லை. ஆனாலும் குடும்பத்திலே சில கஷ்டமான சூழ்நிலைகள் வாட்டி வதைத்தது. சமாதானம் இல்லை, உறவுகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, யாரோடும் பேச பிடிக்கவில்லை. ஒரு தனிமை உணர்வு எனக்குள்ளே இருந்து கொண்டே வந்தது. என்னுடைய தாயாருக்குள்ளே யோசனை, ஏன் என்னுடைய மூத்த மகன் இப்படி இருக்கிறார், ஏன் என்னுடைய மற்ற பிள்ளைகளும் இப்படி இருக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, மற்ற நபர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது, மற்ற பிள்ளைகள் எல்லாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும்போது, என்னுடைய குடும்பத்திலே மாத்திரம் ஏன் இப்படி என்று சொல்லி என்னுடைய தாயாரும் பல இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்று அங்கே கட்டுக்கள் கேட்டிருக்கிறார்கள், குறி கேட்டிருக்கிறார்கள், சில காவல்கள் பண்ணியிருக்கிறோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்தது என்றால், அந்நிய தேவர்களை தேடியே அநேக பணங்களை செலவழித்து எங்கள்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் இழந்து போகத்தக்கதாக, நடு தெருவிலே நிற்கத்தக்கதாக இப்படியாக எங்களுடைய சூழ்நிலை மாறினது. இப்படியாக 2 வருடங்கள் கடந்து சென்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய கடைசி சகோதரன் யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருக்கிறதான ஒரு திருச்சபைக்கு எதேர்ச்சியாக சென்றிருந்தார். அவர் விரும்பி செல்லவில்லை, வேறொரு நபரோடு எதேர்ச்சியாக சென்றிருந்தார். அந்த நேரத்திலே அந்த திருச்சபையிலே
என்னுடைய கடைசி சகோதரனுக்கு, மூன்றாவது சகோதரனுக்காக அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது என்னுடைய சகோதரன் கீழே மயங்கி விழுந்து விட்டார். அதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அதுவரைக்கும் எங்களுக்கு என்னுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது தெரியாது. பல இடங்களுக்கு அலைந்திருக்கிறோம். பல இடங்களுக்கு விடுதலைக்காக பணங்களை செலவழித்து சென்றிருக்கிறோம். எந்த இடத்திலுமே விடுதலை கிடைக்கவில்லை. எங்குமே விடுதலை கிடைக்கவில்லை. இருந்த நிலைமை இன்னும் மோசமாகி கொண்டே சென்றது. ஆனால் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே ஒரு திருச்சபையிலிருந்து போன் வருகிறது. உங்களுடைய சகோதரன் எங்களுடைய திருச்சபையிலே வந்து நாங்கள் ஜெபம் செய்யும் போது கீழே விழுந்து விட்டார். நீங்கள் வருவீர்களாக இருந்தால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுடைய குடும்பம் விடுதலையாக்கப்படும் என்று சொல்லி ஒரு செய்தி சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள இருதயம் விட்டு கொடுக்கவில்லை. ஏனென்றால் அநேக இடங்களுக்கு சென்று அநேக பணங்களை செலவழித்து ஏமாற்றப்பட்டிருந்ததால் இதுவும் பொய் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனாலும் நாங்கள் போய் எங்களுடைய சகோதரனை அழைத்து வரும்படியாக நாங்கள் குடும்பமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சென்றிருந்தோம். அப்பொழுது அடுத்த நாள் மறுநாளிலே நாங்கள் போகும் பொழுது என்னுடைய சகோதரன் ஒரு அறையிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார். சரியாக மதியம் 3 மணியாக இருந்தது. அந்த நேரத்திலே நான் என்னுடைய சகோதரன்கிட்ட அங்கே கடந்து போய் அந்த அறையிலே இருந்த சகோதரன் கேட்டேன், உனக்கு விழுவதற்கு இடம் இல்லாமலா இந்த இடத்திலே வந்து விழுந்தாய் அப்படி என்று சொல்லி. இப்படி கேட்கும் போது என்னுடைய சகோதரன் சொன்னார், நான் விரும்பி வரவில்லை, அவர்கள் ஜெபிக்கும் போது என்னை அறியாமல் நான் மயங்கி விழுந்து விட்டேன் அப்படி என்று சொல்லி. சரி, இப்ப என்னதான் நடக்குது என்று பார்ப்போம் அப்படி என்று சொல்லி சகோதரனோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த திருச்சபையிலே சரியாக 3 மணிக்கு தாய்மார் ஜெபம் என்று சொல்லி ஒரு ஜெபம் நடக்கிறது. ஒரு 4-5 தாய்மார்கள் அழிந்து போகிற வாலிப பிள்ளைகளுக்காக அந்த இடத்திலே கூடி தேவனிடத்தில் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவார்கள். திருச்சபை அங்காலே சற்று தள்ளி இருக்கிறது. நாங்கள் இருக்கிற இந்த அறை கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. ஆனாலும் அந்த 3 மணிக்கு அந்த தாய்மார் அங்கே பாரப்பட்டு ஜெபிக்கும் போது என்னுடைய சகோதரனால் இங்கே இருக்க முடியவில்லை. என்னுடைய கண் காண என்னுடைய சகோதரன் பல்லை நறுமி கைகளை இப்படி வைத்துக் கொண்டு வித்தியாசமாக செயல்பட்டதை நான் கவனித்தேன். அதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்ததில்லை. சென்ற எந்த இடத்திலும் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்ததில்லை. இப்பொழுது இதை என்னவென்று அறிய வேண்டும் என்று சொல்லி இருந்த ஒரு வாஞ்சி எங்களுடைய குடும்பத்திற்குள் எல்லாருக்குள்ளும் வந்தது. அப்பொழுது அந்த போதகரை அழைத்து நாங்கள் நடந்ததை சொன்னோம். அந்த போதகர் சொன்னார், சர்ச்சுக்குள்ள கொண்டு வாங்க, சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு வாங்க அப்படி என்று சொல்லி. இப்பொழுது அவரை சர்ச்சுக்குள்ள கொண்டு போக முடியல. 5-6 பேர் வந்து கைகளையும் கால்களையும் பிடித்து அந்த திருச்சபைகளை கொண்டு சென்றார்கள். அலக்களிக்கப்படுகிறார், அட்டகாசம் போடுகிறார், வித்தியாசமாக பேசுகிறார். இப்படிப்பட்ட சம்பவத்திலே அந்த போதகர் இயேசுவின் நாமத்தினால் இந்த சகோதரனுக்குள் நீ இருக்க முடியாது, வெளியேறு அப்படி என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அப்பொழுது அவன் சொன்னார், என்னை அனுப்பி இருக்கிறார்கள், இரத்தம் தாருங்கள், இரத்தம் தாங்க, அப்ப நான் இந்த இடத்தை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக இரத்தம் சிந்தி இருக்கிறார், மறுபடியும் ஒரு இரத்தம் உனக்கு தர முடியாது, நீ வெளியேறு என்று சொல்லி. நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன், அருகில் நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய சகோதரனுக்குள் இருந்து அந்த ஆவிகள் தாங்களாக பேசியது. 7 மடை வைத்து ஒரு முதல் பிறந்த ஆடு வெட்டி, கருப்பு ஆடு வெட்டி, இவர்களுடைய குடும்பம் இருக்கக்கூடாது, இவர்கள் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி எங்களை அனுப்பினார்கள். நாங்கள் 14 பேர் நிற்கிறோம் என்று சொல்லி அது அறிக்கை பண்ணினது. அந்த போதகர், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். 14 பேரை சொன்னது. நான் தூக்கி வாரி போடப்பட்டேன், என்னுடைய இருதயம் நொறுங்கி போனது. அத்தனை நாள் வரைக்கும் நான் எதை ஆராதித்து வந்தேனோ, எதை கடவுள் என்று எண்ணி வந்தேனோ, அத்தனை பேர்களையும் லிஸ்டிலே அது சொன்னது. நாங்கள் தான் இந்த குடும்பத்தை அழிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி. பெரிய யோசனை, எது கடவுள்? நான் வழிபடுகிற கடவுளே என்னை அழிக்க வந்திருந்தா ஏது என்னை காப்பாற்றுகிற கடவுள்? ஆனால் ஒன்று, இவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அவற்றால் நிற்க முடியவில்லையே.
ஆனாலும் எனக்குள்ளே என்னுடைய சகோதரன் அல்லவா ஒரு தைரியம் வந்தது. அவர்கள் சொல்லுகிறது போல நானும் அவர்களுக்கு அருகிலே தானே நின்றேன். இயேசுவின் நாமத்தினால் இவனுக்குள் இருக்க முடியாது, நீ வெளியே போன்று சொன்னேன். நான் ரட்சிக்கப்படவில்லை, எனக்கு ரட்சிப்பென்றால் என்னென்று தெரியாது. என்னுடைய சகோதரனுக்குள் இருந்து அந்த அசுத்தாவி என்னை பார்த்து சொன்னது, உன்னையும் நான் தான் நடத்துகிறேன், நீ என்னை துரத்துகிறாயா? அப்பொழுது எனக்கு நன்றாக விளங்கினது, எனக்குள் இருந்த விரக்தி, என்னுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, எங்களுக்குள் இருந்த போராட்டங்கள், அவமானங்கள், எங்களுடைய சூழ்நிலைகள், தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இயற்கையாக நடந்ததல்ல, வேறு ஒன்றினால் நடத்தப்பட்டது என்று சொல்லி, இப்படி அந்த வார்த்தைகளை அந்த அசுத்தாவிகள் சொன்ன பொழுது அந்த திருச்சபை போதகர் வந்து என்னுடைய தலையிலே கை வைத்து எனக்காக ஜெபித்தார். நான் கீழே விழவில்லை. அவர் எதிர்பார்த்தால் நான் கீழே விழுவேன் என்று சொல்லி அந்த பிசாசனுடைய வார்த்தையின்படி. ஆனால் ஒரே ஒரு காரியம் நடந்தது. எனக்கு என்ன நடந்தது, நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை. என்னுடைய கண்களாலே கண்ணீர், நான் பெரிதாக சத்தமிட்டு அளவழிக்கிட்டேன். ஏனென்று தெரியாது. எனக்குள்ளே ஒரு பாவ அடிமைத்தன சுபாவங்கள் வெளியேறினது போல, ஏதோ ஒரு வித்தியாசமான காரியம் எனக்குள்ளே நடப்பது போல, நான் லேசாக ஃப்ரீயாக இருப்பது போல உணர்ந்தேன். மனதில் இருந்த பாரங்கள் இறக்கப்பட்டது போல உணர்ந்தேன். அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு, இயேசுவே, இன்றைக்கு என்னுடைய குடும்பத்திற்கு நீர் விடுதலை தருவீராக இருந்தால் நான் உமக்காக நான் ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த வார்த்தையை யாரும் எனக்கு சொல்லித் தரவில்லை, நானாக அர்ப்பணித்தேன். சொல்லி ஒரு 10 நிமிடத்திலே அந்த அசுத்தாவியிலிருந்து என்னுடைய சகோதரன் விடுதலை ஆக்கப்பட்டார். நான் சொல்லிய வார்த்தையின்படியே, தேவனிடம் ஒப்பு கொடுத்தபடியே அந்த திருச்சபையிலே நான் என்னுடைய 20 வயதிலே ஊழியத்திற்கு அர்ப்பணித்தேன். எதுவும் தெரியாது, இயேசு என்றால் யாரென்றே தெரியாது. நடந்த சம்பவத்தை வைத்து மாத்திரம்தான் இயேசுவை தெரியும். பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எதுவுமே தெரியாது. எதிலும் நாங்கள் கற்பிக்கப்படவில்லை. ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த திருச்சபையிலே நடக்கிற ஜெபங்களை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். 3 வாரத்திலே ஞானஸ்நானம் கேட்டேன். இன்னும் காலம் வேணும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் இரவாக அந்த 3 வாரங்களுக்குள்ளே வேதத்தை வாசித்து தேவன் யாருங்கிறதை புரிந்து கொண்டு அந்த போதகருடைய விடாப்பிடியாக பிடித்து கொண்டேன். என்னுடைய வற்புறுத்தலின் காரணமாக அந்த போதகர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். 4வது வாரம் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய ஊழியங்கள் ஆரம்பமானது. எது ஊழியம்? 3.5 வருட காலங்களாக அந்த திருச்சபையை கூட்டுவது, பெருக்குவது, பாய் போடுவது, அந்த திருச்சபையை சுத்தம் பண்ணுவது, அந்த திருச்சபையிலே மைக் செட் பண்ணுவது, அந்த திருச்சபையிலே என்னென்ன வேலை இருக்கிறதோ தனி ஆளாக இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டேன். அதுதான் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பம். ஸ்தேவானை போல ஸ்தேவான் பந்தி விசாரிப்பை சரியாக செய்து கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டது போல 3.5 வருடங்கள் நான் தேவனுக்கு உண்மையாக அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை சரியாக செய்து வருகிற நாட்களிலே கர்த்தர் என்னுடைய கரத்தை பலப்படுத்தினார். என்னுடைய கரங்களாலே அநேக வியாதிகள் சுகமாகும்படியாக, அநேக அசுத்தாவிகள் வெளியேறும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்தார். சுவிசேஷ ஊழியங்களுக்கு புறப்பட்டு சென்று சுவிசேஷம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பத்து பத்துன்னு விளவெளிக்கிட்டார்கள். அநேக அசுத்தாவிகள் வெளியேறினது. பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அநேகர் சுகமானார்கள். என்னுடைய 27வது வயதிலே இப்படியே காலங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் ஒரு தேவ மனுஷனுடைய இருதயத்திலே பேசினார். அவர் 3வது தலைமுறையாக ஊழியம் செய்கிற தேவ மனுஷன். நான் அவரை முன்னுக்கு பின்னுக்கு பார்த்ததில்லை. அவருடைய இருதயத்திலே பேசினாரா, உன்னுடைய மகளை இந்த பையனுக்கு திருமணம் செய்து கொடு அப்படி என்று சொல்லி. சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து அழைக்கப்பட்டவன், சாதாரணமாக வேலைகளை செய்து வந்தவன், திடீரென்று அந்த போதகர் வந்து கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி தூசியிலும் சாம்பலிலும் குப்பையிலும் இருந்து வந்த என்னை ஆசாரியர்களோடு ராஜாக்களோடு அமரும்படியாக ஒரு கனமான காரியத்துக்குள்ளே கொண்டு சென்றார். அந்த நாட்களிலே அவர்களுடைய ஊழியம் வல்லமையாய் பலப்பட்டது. அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டு சென்றது. தேவன் பெரிய காரியங்களை செய்து வந்தார்.
இலங்கை தேசத்திலே அநேகரை விடுதலையாக்க தேவன் கிருபை செய்தார். இன்னும் 4 வருடங்கள் கடந்து சென்ற பின்பு தேவன் திடீரென்று பேசினார், இவருடைய ஊழிய அழைப்பு தனி அழைப்பு, அபிஷேகம் பண்ணி அனுப்பிவிடு என்று சொல்லி. கடந்த வருடம் நடுப்பகுதியிலே என்னை அபிஷேகம் பண்ணி மன்னார் என்கிற மாவட்டத்துக்கு அனுப்பினார்கள். நான் வந்து அந்த மாவட்டத்திற்கு வந்து சரியாக 1 வருடம் ஆகவில்லை. கிட்டத்தட்ட 1200 பேர் அசுத்த ஆவிகளிலிருந்தும் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அதிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 300 பேர் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய விசுவாசி ஆக்கப்பட்டார்கள். இப்பொழுது மன்னார் பிரதேசத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், என்னுடைய சாட்சியை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அது எதுவாக இருந்தாலும் நாம் உண்மையாக செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ராஜாக்களோடு ஆசாரியர்களோடு அமர பண்ணுவார். ஆகவே இந்த நேரத்தை கொடுத்த கிருபாசனம் கிறிஸ்துவின் சபைக்கு நான் நன்றி தெரிவித்து, தேவனுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய சாட்சியை நிறைவு செய்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.